யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் அழைத்ததற்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். காரணம், இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுவதின் நோக்கமே தேவன் சிலுவையில் நமக்கு வைத்துவிட்டு போன சகல ஐசுவரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த கிருபை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தின் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஏழையாகி விடுவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய தொழில்கள் மந்தமாய் மாறிவிடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கடன் பாரங்கள் வந்துவிடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பைபிள் கையுமாய்த்தான் அலைய வேண்டும் என்று சில பெரியோர்கள் சொல்லிக் கொள்வதைப் போல அல்ல. இயேசு இந்த பூமியில் வந்ததின் நோக்கமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனாலும் அதற்காக அவர் வரவில்லை. வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் அவர் நம்மளுடைய எல்லா பாடுகளையும் நம்மளுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய சுகம், அன்பு, சமாதானம், மனதுருக்கம், ஐஸ்வர்யங்கள் இவைகளையெல்லாம் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். நாம் அதை இந்த ஆண்டு பெற்று அனுபவிக்கப் போகிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் மிக பெரிய தொகை என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அவருக்கு காசோலையை நாம் கொடுப்போம். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆஸ்திகளையும் ஐஸ்வர்ய செல்வத்தையும் வைத்திருக்கிறார்.
அவர் எப்படி நமக்கு வழங்குகிறாராம்? வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவர் வழங்குகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே உண்டாகும். நாம் அழுது கொண்டு இருப்பதற்காக பிறக்கவில்லை. கடந்த கால சம்பவங்களை சொல்லிச் சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. நம்மளுடைய காயங்கள் யார் ஆற்றுவார் என்று சொல்லி ஏக்க பெருமூச்சோடு விட்டுக்கொண்டு இருப்பதற்காக தேவன் இந்த பூமியிலே நம்மளை பிறக்க வைக்கவில்லை, நம்மளை உருவாக்கவில்லை. மாறாக அவரைப் போல நாம் வாழ வேண்டும். அவரைப் போல செல்வ சீமானாக, பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இயேசு இந்த பூமியில் வந்து மனிதனாய் பிறந்து பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்ததுக்கு வல்லமையின் நோக்கமே நாம் சமாதான சந்தோஷ அன்பு ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாக்கு தத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மழலை செல்வங்களை பார்த்து, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கக்கூடிய சாயிராம், இயேசு உங்களை நேசிக்கிறார். சாயிராம், இயேசுவினுடைய ஆணிபாய்ந்த கரம் இப்பொழுதே இறங்குகிறது. மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுகிறது. சாயிராம், இயேசுவை உங்கள் நண்பனாக, இயேசுவை உங்கள் தகப்பனாக இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையிலேயே உங்களால் நடக்க முடியாதபடிக்கு வேதனையை அனுபவிக்கின்றீர்களே, 15 நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறீர்களே, நான் மரித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களே, எல்லா மரண பயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்தப்புறப்படுத்துகிறேன். உங்கள் மரண படுக்கை மாற்றப்படுகிறது. இயேசுவின் ஆணிபாய்ந்த கரம் உங்கள் மீது இறங்குகிறது. சாயிராம், இன்றைக்கு இயேசுவின் அன்பையும் இயேசுவினுடைய தொடுதலையும் உணர்கிறீர்கள். இயேசு தருகிற வல்லமையை நீங்கள் உணர்கிறீர்கள். சாயிராம், இப்பொழுதே உங்கள் மரண படுக்கை மாற்றப்படுகிறபடியினால் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசு அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே, உம்மை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சகல பொல்லாப்புகளுக்கும் விலக்கி நான் இன்று முதல் உங்களையும் உங்கள் தொழிலையும் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் எத்தனை தடைகள் போராடி கொண்டு வந்திருக்கக்கூடிய என் குடும்ப தலைவரே, என் சகோதரனே, போராட்டம்தான் உங்கள் வாழ்க்கை என்பது அல்ல. போராட்டம்தான் உங்கள் வியாபாரம் என்பது அல்ல. நஷ்டம்தான் உங்கள் வியாபாரத்தின் நோக்கம் என்பது அல்ல. தேவன் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. இன்றைக்கு நம்மை எப்படி அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. யார் போஜனம் செய்தாள்? யார் துக்கமுகமாய் இருக்கவில்லை? வாழ்க்கையில் ஒரு மலடி என்று சொல்லப்பட்ட ஒரு அன்னாள், தன் உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன் கணவனுடைய நேசம் அது விருதாவாய் போனது, தன் சக்களத்தினால் ஒரு புறக்கணிப்பு, ஒரு கேலிக்கூத்து, ஒரு கிண்டலுக்கு ஆளானாள். ஒவ்வொரு நாளும் கண்ணீர்தான் அவளுடைய வாழ்க்கை. அவள் படுக்கை முழுவதும் கண்ணீரால் நனைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அநேக சகோதரிகள், உங்கள் தலையணைகள், உங்கள் படுக்கைகள் கண்ணீராலேயே நனைந்து கொண்டு இருக்கிறதே. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் நீங்கள் அழுகிறீர்களே. ஒவ்வொரு நாள் இரவிலையும் கண்ணீர் விட்டு கதற முடியாத சூழ்நிலையில் கண்களில் நீர் தாரைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதே. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றும்படியாகத்தான் இயேசு சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படித்தான் இந்த அன்னாள் அழுது கொண்டு இருந்தாள். தேவ சமூகத்திலே வந்து அவளுடைய எல்லா காரியத்தையும் தேவாதி தேவனிடத்தில் முறையிட்ட பொழுது தேவன் சொன்னார், நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்பதாக. அவள் எப்பொழுது துக்கமுகமாய் இருக்கவில்லையோ,
தேவனுடைய ஆசீர்வாதம். அவள் ஒரே ஒரு மகனுக்காகத்தான் இறைவன் இயேசுவிடத்தில் வந்தாள். ஆனால் ஆண்டவர் எத்தனை குழந்தைகளை கொடுத்தார் தெரியுமா? ஆச்சரியம், ஆச்சரியம். அதுதான் தேவன் செய்கிற ஆசீர்வாதம். அந்த நாள் முதல் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள், தலை நிமிர்ந்து நடக்கப்பட்டாள். ஒன்றை கேட்டவளுக்கு 7 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். மெய்யாகவே இன்றைக்கும் குழந்தைகள் இல்லாதபடி மலடியாக இருக்கிறவர்கள், மலடி என்பதற்காகவே உங்கள் கணவன் உங்களை தள்ளிவிட்டாரா? உங்களை விட்டு வேறொரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டாரா? பிரிந்து போன குடும்பங்கள் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு வேறொரு பெண்ணோடு குடும்பம் நடத்துகிற இந்த அவல நிலைமையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு அன்பு, அவருடைய அளவில்லாத ஐஸ்வர்யம் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து அதை அனுபவித்து சிறந்திருக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் துக்கப்பட தேவையில்லை, நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை. சகோதரியே, சகோதரனே, உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு உங்கள் அழுகையை நிறுத்திவிட்டு ஆனந்தம் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று ஆனந்தம் கொள்ளுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். அப்படி மகிழ பண்ணும்படி இறைமகன் இயேசுவிடத்தில் பிரார்த்தனைகளை நாம் ஏறெடுக்கலாமா? மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, திரித்துவத்தின் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். ஓசன்னா என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீர் சொன்னீரே. உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் இவர்களை இந்த நாள் முதல் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய தழும்புள்ள கரம் இவர்கள் மீது இறங்கட்டும், வியாதிகள் விலகட்டும், பரிபூரண சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். இருதயத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள், குடும்பத்தில் வாக்குவாதங்களின் நிமித்தம், பிள்ளையில்லாத தன்மையின் நிமித்தம் புறக்கணிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்களுக்குள் காணப்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய லீலைகள் இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக, திருமண தடைகள் விலகுவதாக, பிள்ளைகளுக்கு நல்ல மங்களகரமான வாழ்க்கை உண்டாகட்டும். இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னதங்களில் வாழ்கிற தேவாதி தேவன் உம்மை துதிக்கத்தக்கதாக பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பத்மாவதி, வலது மார்பின் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பத்மாவதி, நீங்கள் உங்களுடைய பாவமான வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்பொழுதுதான் மனம் திரும்பி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். பத்மாவதி, இன்றைக்கு காலையில் கூட ஒரு மரண தருவாயை சந்தித்து மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். இன்று இரவு ஆண்டவர் ஆணிபாய்ந்த கரம், இயேசுவின் ஆணிபாய்ந்த கரம் உங்கள் மீது இறங்குகிறது. பத்மாவதி, தொட்டு சுகப்படுத்துகிறார். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தின் வல்லமையை அனுபவித்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தகப்பனே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் யார் ஆசீர்வதிக்க முடியும்? நீரே ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். அப்படியே செய்கிற உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்கள் விலக, பில்லி சூனிய வல்லமைகள் விலக, தொழில்களில் ஏற்படுகிற நஷ்டங்கள் லாபமாய் மாற எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக இறைமகன் இயேசுவிடத்தில் எப்பொழுதும் நாங்கள் பிரார்த்தனைகளை ஏறெடுக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் தொலைபேசியோடு தொடர்பு கொண்டு உங்கள் நல்வாழ்வு சிறக்க உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது முகவரி: யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள், 15